அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளிவும் போகிறது என்னடான்னா, நமது பக்கத்து மாநிலத்தில் இருந்து சுமார் 1452 பேர் சேர்ந்து ஒரு அரபு நாட்டையும் அதன் வங்கியையும் அதிர வைத்திருக்கிறார்கள், இல்லைன்னா அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சீட்டிங் கதையை பற்றி தான் பேச போகிறோம். எப்போதுமே ஏமாற்ற முற்படாதீங்க. அதுவும் பொருளாதார ரீதியாக ஏமாற்றி தப்பிச்சுக்கலாம், பணக்காரலாம் ஆகலாம், என்ன நம்மளை விடாமல் இது துரத்தும் அப்படிங்கிறது தான். அது நீங்கள் எந்த நாட்டில் போய் செஞ்சாலும் இன்னைக்கு சர்வதேச அளவில் அதானது உலகமயமாக்கல் ஆனதுக்கப்புறம் பல நாடுகளிடம் இந்தியா ஒப்பந்தம் செய்திருக்கிறதுனால பல சிக்கலில் நீங்கள் மாற்றுறதுக்கு வாய்ப்புண்டுங்கிறத மிக தெளிவாக உங்களுக்கு சொல்கிறதுக்கும், அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சீட்டிங் ஒரு அரபு நாட்டையும் அந்த நாட்டில் உள்ள வங்கியையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறாங்க, ஏமாற்றி இருக்கிறாங்க. அதுவும் அவங்க இந்தியாவில் வந்து புகார் அளிக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாக போயிருக்கு. பொதுவாக அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் இருந்து போனோம்னா நல்லா படிச்சிருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட்டுகள் இருக்கணும், அப்படி பல விஷயங்கள் பார்த்து எடுத்து படிப்பு எல்லாம் சம்மந்தப்பட்டு இருந்தால் மட்டும்தான் அங்கே எல்லாம் விசாவும் அனுமதிகள் எல்லாம் கிடைக்கும். அல்லாமல் சில இப்போது இஸ்ரேல் மாதிரி 1-2 நாடுகள் எல்லாம் வந்து ஏதோ தொழில்பரமாக ஏதோ கொஞ்சம் பேரை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்களே ஒழிய மற்றபடி எப்போதுமே படிப்புக்கெல்லாம் தான் முக்கியத்துவம் கொடுத்து மிக டேலண்ட் எல்லாம் இருந்தால் தான் அவங்க ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஆனால் அரபு நாடுகள் அப்படி இல்லை. இந்தியர்களுடைய ஸ்கில்டு அன்ஸ்கில்டு எல்லா லேபர்களையும் படித்தவன் படிக்காதவன் எல்லாவங்களுக்கும் ஒரு அரவணைப்பை கொடுக்கிற ஒரு பகுதியாகத்தான் மிடில் ஈஸ்ட் அதாவது மத்திய அரபு நாடுகள் இருந்திருக்கிறது. எல்லா நாடுகளையும் அதில் சொல்லலாம். சவுதி அரேபியா, குவைத், கத்தர், துபாய், யுஏஇ, பஹ்ரைன், என்ன அரபு நாடுகள் மொத்தமாகவே நம்ம சொல்லிக்கலாம். அப்படி அரபு நாடுகள் இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கறது மட்டும் இல்லை, நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிறவங்க நல்ல எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து படித்து போய் நல்ல வேலை பார்த்து அதிக சம்பளம் வாங்கி நல்ல வங்கி வழியாக நிறைய பணப்பரிவர்த்தனை செய்கிறவங்களுக்கு எல்லாமே வங்கிகளே நிறைய பேருக்கு லோன்கள் எல்லாம் கொடுக்கறது உண்டு. நீங்கள் இங்கே இந்தியாவில் கூட ஒரு லோன் வாங்குறதுக்கு நீங்கள் 9 தடவை 16 தடவை லோன் அலைய வேண்டியிருக்கும், நிறைய டாக்குமெண்ட்டுகள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும், இலவச கல்வி கடன் அது இதுன்னெல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் அதெல்லாம் வாங்கி எடுக்கணும்னா பெரிய போராட்டம், அதுக்காக நிறைய சொத்து அது இதுன்னெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த அரபு நாடுகளில் நீங்கள் நல்ல ஒரு வேலை பார்த்தாலே, அதாவது நம்பகத்தகுந்த ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தாலோ அல்லது அரசு நிறுவனங்களில் வேலை பார்த்தாலோ உங்களுக்கு உடனே அந்த சம்பளத்தோட அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு நல்ல சதவீதமான தொகை உங்களுக்கு அவங்க வந்து கடனாக தந்துடுவாங்க, பர்சனல் லோனாக தந்துடுவாங்க, தனிநபர் கடனாக வந்து அவங்க தந்துடுவாங்க. அதை நீங்கள் மாதம் அடைச்சா போதும். ஆனால் அவங்களுக்கு அதில் வந்து ஒரு சட்டத்திட்டங்களும் உண்டு. அதாவது அடைக்கலைன்னா அவங்களுக்கு உங்கள் சம்பளத்திலிருந்து கட் பண்ணுறதுக்கு உள்ள உரிமை உண்டு. அது மாதிரி நீங்கள் அடைக்காமல் விட்டீங்கன்னா நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறாமல் உங்களை தடுத்து வச்சு அந்த பணத்தை உங்களை கட்ட வைக்கிறதுக்குள்ள சட்டத்திட்டங்கள் அங்கே இருக்கிறதுனால அவங்களும் துணிஞ்சு நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பார்க்குற வேலையை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு லோனை சாதாரணமாக தந்துடுவாங்க. அந்த அதே சாதாரண அளவில் இந்தியாவில் கிடைக்குமான்னு கேட்டால் சந்தேகம்தான். ஆனால் அந்த அளவுக்கு அங்கே மக்களை நம்பி அவங்க வேலையும் தந்து வேலையில் நல்ல வேலையிலலாம் எடுக்கிறவங்களுக்கும் நல்ல லோனு எல்லாம் தந்து அவங்க எல்லாம் பண்ணும்போது அந்த நம்ம வாங்குகிற கடன் அவங்களுக்கு எக்கச்சக்கமாக பணம் கொட்டி கிடக்கு. அதனால் நீங்கள் கொண்டு போங்கன்னு யாரும் தரல. யாராக இருந்தாலும் கூட இருக்கிறவனாக இருந்தாலும் ஒரு வங்கியாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த பணத்தை வந்து நம்மளுடைய தேவை அறிஞ்சு நமக்கு தர்றாங்க. நம்மளும் அதை வாங்கிட்டு மரியாதையாக கடன் நண்பன்கிட்ட வாங்கினாலும் சரி, உறவுகள்கிட்ட இருந்து வாங்கினாலும் சரி, இல்லை வங்கிகள்கிட்ட இருந்து வாங்கினாலும் சரி, அதை திருப்பி கொடுக்கணும். நம்ம வாங்கி நம்மளுடைய அவசரத்துக்கு பயன்படுத்தணும், இல்லைன்னா தேவைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அதை திருப்பி கொடுக்கணும். ஆனால் என்ன நடந்திருக்குதுன்னா 1452 பேர் கேரளாவிலிருந்து ஒரு குவைத் நாட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட வங்கி, அதாவது கல்ஃப் வங்கி என்கிற அந்த வங்கியிலிருந்து மட்டும் 750 கோடி ரூபாய்க்கு லோன் எடுத்துட்டு அதை திருப்பி கட்டாமல் ஏமாற்றி இருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய சிக்கலாக வந்திருக்கு, பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த வங்கிக்கே பெரிய, அதாவது குறிப்பிட்ட ஒரு வங்கியை குறி வச்சு இவங்க வேட்டையாடி இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு திட்டமிட்ட சதி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த வங்கியும் சரி அந்த நாடும் சரி அப்படி தான் நினைக்கிறது. அதனால் நாடு இப்போ என்னது, இந்தியாவிட உள்ள நட்புறவை சாதகமாக பயன்படுத்தி அவங்க இந்தியாவில் அந்த வங்கியுடைய மேலதிகாரி இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் உள்ள, அதாவது நம்மளுடைய கேரளாவுக்கு வந்து கேரளாவுடைய உயர் போலீஸ் அதிகாரிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதில் உள்ள முக்கியமாக பெரிய தொகைகளை எடுத்தவங்க, அதாவது கிட்டத்தட்ட 50 லட்சத்தில் இருந்து 2 கோடி வரைக்கும் அப்போ அதனால் டாப் அப்னு சொல்லுவாங்க. இந்த லோன் டாப் அப் பண்ணுறது, அந்த லோன் டாப் அப் பண்ணுற லெவலில் 50 லட்சத்திலிருந்து 2 கோடி வரைக்கும் லோன் எடுத்தவங்க இருக்கிறாங்க. அந்த அவங்களுடைய மிக முக்கியமானவங்களுடைய பட்டியலிட்டு அவங்கள வந்து அவங்க மேலே வந்து கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. கடைசியில் விசாரித்து லிஸ்ட்டு விசாரித்து பார்த்தா பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது. சுமார் 1400க்கு மேல் நபர்கள் வந்து இந்த லோன் எடுத்துட்டு திருப்பி கட்டாமல் ஏமாற்றிருக்கிறாங்க. இதில் எல்லாரும் பரஸ்பரம் தெரிஞ்சு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சு பண்ண மாதிரி தெரியலேங்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய அஜெண்டா இருக்கலாம். இவங்களுக்கு லோன் எடுத்து கொடுக்கறதுக்கு யாராவது
ஏஜென்ட் மாதிரி செயல்பட்டிருக்கலாம். அவங்க வந்து இப்படி நீங்கள் உங்களுக்கு லோன் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர், அதாவது இவங்களுக்கு எடுத்து கொடுக்குற தொகையில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜை வந்து கமிஷனாக வாங்கிட்டு அவங்களுக்கு அது கமிஷன் ஆச்சு, இவங்களுக்கு லோன் ஆச்சு, நீங்கள் இனி கட்ட வேணாம் கிளம்புங்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலை இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த லூப் என்னன்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அப்படி ஏதோ ஒரு மாஃபியா ஏதோ இதில் செயல்பட்டுருக்கு, வங்கியோடைய லூப் கூட ஏதோ பயன்படுத்தி இருக்கிறாங்க, இல்லைன்னா வங்கியில் இப்படி எடுத்து தந்துட்டு நீங்கள் கட்டாமல் எஸ்கேப் ஆகிறதுக்கான வழியை காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவங்களில் எத்தனை பேர் இப்படி கட்டாமல் வந்தாங்கன்னா எல்லாரும் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகிருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இந்த குறிப்பிட்ட வேலை பார்க்குற மக்கள் தான் அதிகமாக எடுத்திருக்கிறாங்க. இந்த 1400க்கு மேல் குறிப்பிட்ட வேலை பார்க்குறவங்க தான் அதில் வந்து அதிகமாக இந்த வங்கி கடன் எடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த குறிப்பிட்ட வேலை என்னன்னு ஏன் நாங்கள் சொல்ல வரல அப்படின்னா, அந்த வேலை வந்து மிக புனிதமானதும் உன்னதமான ஒரு வேலை, ஆணும் பெண்ணும் பார்க்கக்கூடிய ஒரு வேலை. ஆனால் அந்த வேலையை பற்றி சொல்லும்போது சரி அந்த வேலை பார்த்தவங்க மட்டும்தான் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது ஆதாரபூர்வமாக பெருசாக ஒன்றும் கிடையாது, வெறும் பேச்சு வழி தான் இருக்கிறதுனால அதை பற்றி நாங்கள் சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த வேலைக்கு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள்லேயும் நிறைய வேக்கன்ட் இருக்கிறதுனால இவங்க ஏமாத்தின காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 22 கொரோனா காலகட்டத்தில் தான் இவங்க வந்து இந்த லோனை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து திருப்பி அடைக்கலை அப்படின்னு தெரிஞ்சதும் அதை வந்து இவங்க வந்து அங்கே உள்ள போலீஸோ இல்லைன்னா அங்கே உள்ள வங்கி வந்து இவங்களை பற்றி விசாரிக்கும் போது இதில் 1400க்கு மேற்பட்டவர்களும் அந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அப்போ அந்த கொரோனா காலகட்டத்திலே இவங்க வெளியேறி இருக்கிறாங்க, ஆனால் லோனும் திருப்பி அடைக்கலை. அப்போ இந்த என்ன ஆச்சுன்னா இந்த காசை எல்லாம் திருப்பி அவங்களுக்கு எடுக்கிறது, அதான் குறிப்பிட்ட ஒரே ஒரு வங்கி தான் கிட்டத்தட்ட 750 கோடியை இழந்திருக்கு. அப்போ அதை எடுக்கிறதுக்கு வந்து அதோடைய மேலதிகாரி வந்து தான் இந்த டிஜிபி, இங்கே உள்ள கேரளா மாநிலத்தில் உள்ள டிஜிபிகிட்ட சேர்ந்து வழக்கு பதிவு செய்து இப்போ வந்து அதை பற்றி விசாரணையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது 5 லட்சத்தும் 10 லட்சம் முதல் அங்கே 50 லட்சமும் 2 கோடி 1 கோடி எல்லாம் வாங்கினவங்க தான் நிறைய இருந்திருக்கிறாங்க. இதில் வந்து மிக முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னடான்னா, நம்ம வந்து அரபு நாடுகளில் வேலை செய்கிறோம், நம்மளை நம்பி அவங்க வந்து நம்ம வாங்குகிற சம்பளத்தையோ வேலையோ நம்பி நமக்கு லோனும் தர்றாங்க. அந்த லோனையும் வாங்கிட்டு நம்ம திருப்பி அடைக்காமல் இங்கே வந்தால் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. அதானது இந்தியாவில் உள்ள இந்திய குடியுரிமை பெற்ற ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் எந்த நாட்டில் போனாலும், அதாவது இந்த வேர்ல்டில் எந்த நாட்டில் போய் தப்பு செஞ்சாலும் அந்த பாதிக்கப்பட்டவங்க இந்த இந்தியாவில் வந்து ஒரு புகார் கொடுத்து உங்களுக்கு மேலே வழக்கு பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த நாட்டில் போய் தப்பு பண்ணினாலும் அங்கேருந்து நீங்கள் ஒருவேளை எஸ்கேப் ஆகி இங்கே வந்தாலும் நிறைய பேர் அங்கேருந்து இங்கே வந்து நம்ம மேலே எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால தான் பல பேர் வெளிநாடுகளில் எல்லாம் போய் சில கிரிமினல் வேலைகளோ இல்லைன்னா மற்றபடி சீட்டிங் வேலைகளோ ஏமாற்றுதல் வேலைகள் எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து தப்பிச்சு நடக்கிறாங்கன்னா அங்கேருந்து அவங்க வந்து இங்கே புகார் கொடுக்குறதில்ல. ஏன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டுகளுக்கெல்லாம் வர முடியாது. அந்த அளவுக்கு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிங்கன்னா இந்த செலவு பண்ணுற அமௌண்ட்டு கூட இருக்காது இவங்கள்ட்ட இருந்து திருப்பி வாங்க வேண்டிய அமௌண்ட். அதனால் அவங்க சரி போனால் போதுன்னு விட்டுருவாங்க. ஆனால் பெரிய பெரிய அமௌண்ட்டுகள் போகும்போது பெரிய பிரச்சனை வருது. இப்போ இங்கே 750 கோடி வருது. வெளிநாடுகளில் நீங்கள் உலகத்தோட எந்த நாட்டில் போய் தப்பு பண்ணாலும் அந்த நாட்டில் தான் புகார் கொடுக்கணும்னு கிடையாது. அந்த நாட்டில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் நேராக இங்கே வந்து உங்களுடைய முகவரி பேர் எல்லாமே நல்ல தெளிவோடு இங்கே ஒரு நீங்கள் புகார் கொடுத்தாங்கன்னா உங்கள் மேலே கிரிமினல் சட்டம் பாயும். அதே மாதிரி இப்போ இந்த ஆளுங்க மேலே எல்லாம் கிரிமினல் சட்டம் பாய போகுது. அந்த வங்கியோடைய முன்னர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இங்கே வந்து வழக்குப்பதிவு செஞ்சதுனால இப்போ எல்லார் மேலேயும் வழக்குப்பதிவு. இதில் வந்து எல்லாருமே ஊரில் வந்து செட்டில் ஆனாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அவங்க பார்க்குற வேலை அல்லனா பார்த்த வேலை வந்து மிக உன்னதமான புனிதமான வேலை. அந்த கொரோனா காலகட்டத்தில் இருந்து அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் இது வந்து நிறைய வேக்கன்ட்டுகள் வந்த ஒரு வேலைங்கிறதுனால நிறைய பேர் அங்கே குடிபெயர்ந்தாங்க. இது பெண்களுக்கு அதிக வாய்ப்பு அங்கே இருக்கிறதுனால அவங்க குடும்பத்தோட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் இதே மாதிரி பெண்களுக்கு வேலை கிடைக்கும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கும் சேர்ந்த வசதிகள் அவங்க செஞ்சு கொடுக்குறதுனால அவங்க வந்து குழந்தை குட்டிகளோட இந்த நாட்டில் இருந்து அங்கே எல்லாம் புலம்பெயர்ந்துடுறாங்க. இந்த புலம்பெயர்ந்து மைக்ரேஷன் ஆகி அந்த நாடுகளில் இப்போ சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, அயர்லாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அப்படின்னு போய் இவங்க செட்டில் ஆகும்போது அங்கே அந்த வேலையும் பார்த்து அங்கேயே செட்டில் ஆகும்போது திருப்பி நம்ம இந்த அரபு நாட்டுக்கு, அதாவது குவைத்துக்கு நீ வர வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு வரும்போது வாங்கின கடனை இவங்க அடைக்காமல் விட்டுருப்பாங்க. இல்லைன்னா இவங்களுக்கு வேறு ஏதாவது தூண்டுதல் படி இனி நீங்கள் அடைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அவங்க இங்கே இருந்து போனதுனால இனி இங்கே வரப்போகிறது இல்லையே, பிற அதுக்கு நம்ம இனி அடைக்கணும் அப்படின்னு விட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த அதிகாரி இங்கே வந்து புகார் கொடுத்ததுனால இவங்க இங்கே உள்ள சிட்டிசன்ஷிப் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ் அவங்களுக்கு கிரிமினலாக பாயும். இனி ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் வந்து அதுதானே நாங்கள் வந்து ஐரோப்பிய நாட்டில் ஏதாவது இப்போ கனடாலேயோ ஆஸ்திரேலியாவிலையோ இங்கிலாந்துலேயோ இல்லைன்னா நியூசிலாந்துலேயோ எங்கேயோ நாங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கியாச்சு. அப்போ இனி வந்து இந்தியாவில் நாங்கள் சிட்டிசன்ஷிப் எங்கள் சிட்டிசன்ஷிப் செல்லுபடி ஆகாது. ஸோ இந்தியாவில் வந்து புகார் கொடுத்தாலும் அது எடுபடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த நாட்டில் இருந்து ஒருபோதும் நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாவையோ உங்கள் உறவுகளையோ ஒரு காலத்தில் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து பார்க்க முடியாது. அப்படி நீங்கள் என்னைக்காவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
ஏர்போர்ட்டில் வரும்போதே நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவீர்கள். அதுதான் இதில் இருக்கிற உண்மை. ஏன்னா உங்கள் மேலே எப்போவுமே இந்த வந்து கிரிமினல் சட்டம் பாயும். அந்த கிரிமினல் சட்டம் எப்போவுமே உங்கள் மேலே நிலைநிற்கும் நீங்கள் உங்கள் ஆயுட்காலம் வரைக்கும். அதனால் நீங்கள் திருப்பி இங்கே வர முடியாது. நீங்கள் இந்த என்னைக்காக இருந்தாலும் உங்களை இந்த இது வந்து துரத்தி வேட்டையாடிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த காசை திருப்பி கொடுத்து திருப்பி அடைச்சி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது தான் உங்களுக்கு நல்லது. நமக்கு ஒரு அத்தியாவசிய தேவைக்கோ இல்லைன்னா நம்மளுடைய அவசரத்துக்கோ தர்ற ஒரு கடனை வந்து அந்த காசை திருப்பி கொடுக்கறது வந்து ஒரு தார்மீக பொறுப்பு. ஒரு நியாயமான வட்டின்னு தான் அவங்க வங்கி வட்டிகள் தான் அவங்க வாங்குகிறாங்க. அதனால் நிறைய பேர் அப்படி தான் வாங்கி இந்த அரபு நாடுகள்லேயும் சரி மற்ற நாடுகள்லேயும் சரி எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து வங்கிகள்லேருந்து பைசையெல்லாம் கடன் வாங்கி எடுத்து தான் உள்ளூரில் வீடு கட்டுறதா இருந்தாலும் சொத்து வாங்குறதா இருந்தாலும் பல விஷயங்களை செய்கிறாங்க. ஏன் நம்ம அதை காசை திருப்பி கொடுக்கணும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம அந்த நாட்டை விட்டு போயிட்டோம். ஆனால் ஒரு விஷயம் இதில் கவனிக்க வேண்டியது, இவங்க அந்த அரபு நாடுகளில் வேலை பார்க்குற வரைக்கும் இவங்க அங்கே உள்ள சட்ட திட்டங்களுக்கு பயந்து அதுக்கு கரெக்டாக அடைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. மற்ற நாடுகளில் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி இவங்க குடும்பத்தோட எல்லாம் புலம் பெயர்றாங்க நகர்றாங்கன்னு சொல்லும்போது தான் இவங்க வந்து இந்த வேலையை கமைச்சிட்டு போகிறாங்க. இது இன்னைக்கு நேரத்துக்கு நடந்ததாக நினைக்க வேணாம், இல்லை அந்த பர்டிகுலர் வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் செய்கிறாங்கன்னு நினைக்க வேணாம். இது ஆண்டாண்டு காலமாக பல இடங்கள்லையும் பல நேரங்கள்லையும் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அங்கொன்று இங்கொன்று எல்லாம் நடக்கிறதுனால நிறைய பரவலாக எல்லாம் இல்லாததுனால தெரியல. ஆனால் இப்போ இது இவ்வளவு பிரச்சனை ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 1452 பேர் ஒரே வங்கியில் இருந்து அதுவும் ஒரே மாநிலத்தை சார்ந்தவர்கள் எடுத்திருக்கிறாங்கங்கிறது தான் இங்கே உள்ள மிகப்பெரிய ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயம். இவங்க தான் மற்றவங்களை எல்லாம் வந்து திருட்டு கிராமம் திருட்டு இதுன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்கிறது நினைக்கும் போதும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இந்தியர்களுக்கு வந்து மிகப்பெரிய தலைகுனிவு வேணுமென்னா சொல்லலாம். இனி வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய சட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இன்னெல்லாம் அத்தியாவசியத்தில் லோன் அது இதனெல்லாம் எடுக்க போகும்போது என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும்னு. அதனால் நீங்கள் உங்களுடைய அப்படி லோனை எடுத்துகிட்டு கட்டாமல் இருக்கலாம், கட்டாமல் இது பண்ணலாம் அப்படின்னலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளூரில் வந்து அவங்க வழக்கு போட்டாங்கன்னா அந்த வழக்கு பதிவு செய்து நீங்கள் கிரிமினல் குற்றவாளிகள் ஆவாங்க. இனி எல்லாத்தையும் விட ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இங்கே வந்து அவங்க வந்து இப்போ கேஸ் வந்து உங்கள் பேரில் கொடுத்தாச்சு, நீங்கள் வங்கியில் கொடுத்த முகவரிகள் விலாசங்கள் எல்லாத்தையும் வச்சு உங்கள் மேலே கேஸை போட்டாச்சு. கேஸை போட்டது நீங்கள் வந்து கிரிமினல் குற்றவாளிகளாக மாறிடுறீங்க. அதுக்கு உங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ், அதாவது உங்களை வந்து பிடிவாரண்டு லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் அனுப்புவாங்க. அப்போ நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்தாலும் உங்களை பிடிக்கப்படுற லெவலுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கிறத கூட அவங்க விசாரித்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சம்மந்தப்பட்ட நாட்டிலையும் நிறுவனத்துக்கும் எல்லாம் இந்த தகவல், அதாவது நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய சொந்த நாட்டில் இந்தியாவில் வந்து கிரிமினல் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுள்ள தகவலை கொடுத்தீங்கன்னா கிரிமினல் பேக்ரவுண்டு இருக்கிறவங்கள அந்த நிறுவனமோ அல்லனா அந்த நாடோ வெளியேறதுக்கு உங்களை கட்டாயப்படுத்தினா உங்களுடைய வேலையும் எதிர்காலமும் மிக ஆபத்தானதாக மாறிவிடும். ஆக இந்த பெரிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா வாங்கின காசை கொடுத்து அந்த லுக் அவுட் நோட்டீஸும் பெரிய கிரிமினல் கேஸும் அது இதுன்னெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அதில் இருந்து தப்பிக்கிறது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம். அல்லாமல் நீங்கள் இதை வந்து இல்லை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சா ஒரு வேளை அவங்க வந்து உங்கள் மேலே லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பினதுக்கப்புறம் இந்த தகவலை எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வேலை பார்க்குற நாட்டிலேயோ நிறுவனத்துக்கோ அனுப்புனா அது உங்களுக்கு பெரிய பாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. மட்டுமில்லை, இப்படி வெறும் ஒரு கொஞ்சம் பேர் செய்கிற இந்த தப்புனால ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இதே மாதிரி அரபு நாட்டு மக்கள் சந்தேகத்தோடு பார்க்குற மாதிரி ஒரு நிலைமையும் வரும். அப்படியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் செய்யாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் எல்லாரும் தனி கவனம் செலுத்தணும். இனி மட்டும் இல்லை, இந்த குறிப்பிட்ட வேலையோ இல்லைன்னா குறிப்பிட்ட நாடோங்கிற இல்லாமல் பொதுவாக தெரிஞ்சிருக்க வேண்டிய மேட்டரை நாங்கள் முதல்ல சொல்லிட்டோம். அதனால் உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த நாட்டில் போய் தவறு செஞ்சாலும் அங்கே இருந்து இங்கே வந்து உங்கள் மேலே ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா அங்கே தான் புகார் கொடுக்கணும்னு கிடையாது. இங்கே வந்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் கட்டாயம் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. இனி ஒரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம்.